குட் டே ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பைத்தானில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு வேல்யூஸ் அண்ட் டைப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு டேட்டா டைப்ஸு. ஓகேவா? ஸோ என்ன வேல்யூ நம்ம கொடுக்குறோமோ அதுக்கு ரிலேட்டட் டேட்டா டைப்பை வந்துட்டு நம்ம அசைன் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் நம்ம C++, ஜாவாலலாம் நம்ம பார்த்தோம். ஒரு ப்ரோக்ராமில் ஒரு பேசிக்கான விஷயம் தான் இந்த வேல்யூ. ஓகேவா? இந்த வேல்யூவை வச்சு தான் இந்த ப்ரோக்ராமே வந்துட்டு ஒர்க் ஆகும். இந்த வேல்யூ லெட்டராக இருக்கலாம், இல்லை நம்பராக இருக்கலாம். ஓகேவா? ஸோ 2 என்பது இன்டிஜர், 42.0னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரு, அலோ வேர்ல்டுன்னு சொன்னோம்னா இட்ஸ் அ ஸ்ட்ரிங். ஓகே, இருக்கிற வேல்யூ வந்து என்ன டைப்புன்னு நம்மளுக்கு தெரியலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைப்பு அந்த ப்ராக்கெட்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன டேட்டா டைப்புன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம இதில் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டில் பைத்தானில் இருக்கோம். இப்போ ஸோ டைப்பு ப்ராக்கெட்குள்ளே 2 நான் கொடுக்குறேன். ஸோ இன்டிஜர் அப்படின்னு வருது. டைப்பு ப்ராக்கெட்குள்ளே 2.0 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃப்ளோட்டுன்னு வந்துச்சு. டைப்பு ப்ராக்கெட்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் 1 அப்படின்னு சொல்கிறேன். இட்ஸ் அ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ டைப்புன்னு நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இன்டிஜர் அது 2 இருக்குல்ல, அதை வந்து நம்ம சிங்கிள் கோட்டில் போட்டோம் அப்படின்னா அதை ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி டைப்பு நான் என்ன பண்ணுறேன் ப்ராக்கெட்குள்ளே 2.1 கொடுத்தாலும் என்ன எடுத்துக்கும், ஸ்ட்ரிங்குன்னு தான் எடுத்துக்கும். லாஜிக் புரியுதா? அதே மாதிரி இப்போ அடுத்து ஒன்று பண்ணுறேன் பாருங்கள். டைப்பு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கேயே strIng1 அப்படின்னு டைப் பண்ணுறேன். எரர்ஸ் காமிக்குது. ஓகேவா? இந்த ஸ்ட்ரிங் 1 வந்து டிஃபைன் ஆகலை அப்படின்னு சொல்லுது. ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு we need to create some errors to know what it tells. ஓகேவா? நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் இருக்கிறத அப்படியே நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா அது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. தப்பாக நம்ம டைப் பண்ணி பார்க்குறப்ப தான் வந்து என்னென்ன எரர் கிரியேட் ஆகுது அப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம இன்டென்ஷனாகவே செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம இன்டென்ஷனாக இல்லாமல் இல்லை நம்ம ஒரு ஹியூமன் எரராக நம்ம செஞ்சோம் அப்படின்னா வந்துட்டு இந்த எரர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லி நம்ம யாபத்துக்கு வரும். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் வந்துட்டு செய்கிறப்பயே வந்து தவறுகளையும் செஞ்சு நம்ம பழகிக்கணும். ஓகேவா? ஸோ டைப்பு ஸ்ட்ரிங் 1. ஸோ இதில் வந்துட்டு சிங்கிள் கோட்டு கொடுத்தா என்ன வருது இப்போ பாருங்கள். அது ஒரு எரர் காமிச்சிச்சு. இப்போ இது இன்னொரு எரர் காமிக்குது. ஓகேவா? ஸோ எண்ட் ஆஃப் லைனில் வந்துட்டு ஒரு ஸ்கேனிங் ஸ்ட்ரிங் லிட்டரலில் வந்துட்டு சின்டாக்ஸ் எரர் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு எரரை நம்ம வந்துட்டு செஞ்சு பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இப்போ 1,000,000,000ன்னு எடுத்தா அது எடுத்துக்குது. ஓகே. ஸோ இந்த புக்கில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு திஸ் இஸ் நாட் அ லீகல் இன்டிஜர் இன் பைத்தான் பட் இட்ஸ் ஸ்டில் லீகல். அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு இதை லீகலாக எடுத்துக்கலாம். எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்துட்டு கமாவாக கொடுத்துருக்கோம்ல, அப்போ என்ன எடுத்துக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இன்டிஜர்ஸாக வந்து இதை எடுத்துக்கும். ஓகேவா? இது ஒரு இன்டிஜர், இந்த 1ங்கிற இன்டிஜர், இந்த 0ங்கிற இன்டிஜர், இது ஒரு இன்டிஜர். நம்ம என்ன பண்ணுவோம், 1,00,000 அப்படின்னு டைப் பண்ணுறப்ப வந்துட்டு 1,000,000 போடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இதில் நம்ம டைப் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க இங்கே. ஓகே. ஸோ நீங்களும் வந்துட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள். அந்த கம்பைலர் ஆப் ஒன்று சொன்னேன். ஸோ அந்த கம்பைலர் ஆப்லேயே இதை ரன் பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. See you in the next class. Bye.